அகனி மகமாயி பகவதி பார்வதி மாதாயே என்று அருள் புரிய. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. क्लांबरधरं विष्णुं शशिवर्णं सदर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி அங்காள சுற்றமையில சிம்மத்தில் ஏறி வாத்தாயே புவனேஸ்வரி மகேஸ்வரி மன்னாகனி மகமாயி பகவதி பார்வதி சுத்தமையில சிம்மத்தில் ஏறி வாத்தாயே. ஓம் சக்தி. 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 தாயே பரமேஸ்வரி நாகத்தம்மா. ஐயா கும்பிட்றேங்க ஐயா. ஐயா உட்காந்துட்டங்க ஐயா. ஒரு விஷயம் சொல்லணும், சொல்லாங்களா ஐயா? எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தாவோட பழைய இரும்பு பெட்டியில் ஒரு முக்கியமான பொருள் கிடச்சதுங்கய்யா. அந்த பொருளை உங்ககிட்ட காட்டி அது என்ன பொருள் என்ன விஷயம் அப்படின்னு விளக்கம் கேட்கலான்னு வந்தங்கய்யா. திரும்ப சொல்லு ஐயா. இந்த பழைய பொருள் எங்கள் தாத்தாவோடைய பழைய இரும்பு பெட்டியில் கிடச்சதுங்கய்யா. அதை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து விளக்கம் கேட்கலான்னு வந்தங்கய்யா. திரும்ப சொல்லு. திரும்ப சொல்லட்டுங்களாங்கய்யா? சரிங்கய்யா, சொல்கிறேங்கய்யா. ஐயா, இந்த என் கையில் இருக்கிற பொருள் என்னுடைய தாத்தாவோடைய பழைய இரும்பு பெட்டியில் கிடச்சதுங்கய்யா. அதை கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டி அது என்ன பொருள்னு விளக்கம் கேட்கறதுக்காக வந்தங்கய்யா. திரும்ப சொல்லு. திரும்ப சொல்லட்டுமாங்கய்யா? ஐயா,
இந்த பொருள் என்னோட தாத்தாவுடைய பழைய இரும்பு பெட்டியில இருந்து கிடைச்சதுங்கய்யா. அதை உங்ககிட்ட காட்டி விளக்கை கேட்கலான்னு வந்தங்கய்யா. திரும்ப சொல்லு. திரும்ப சொல்லணுமாங்கய்யா? திரும்ப சொல்லு. சரி, திரும்ப சொல்லு. சரிங்கய்யா. திரும்ப சொல்லுன்னா ஐயா சொல்ற சூட்சமம் என்ன தெரியுமா? ஏன் பக்கம் திரும்பி எங்கிட்ட சொல்றாரு. அப்படியா? நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா? அதத்தான் திரும்ப சொல்லு திரும்ப சொல்லுன்னு அவருடைய மொழியில சொல்றாரா? அதான் சூட்சமம். ஓ, திரும்பி பார்த்து எங்கிட்ட விஷயத்த சொல்லணும் நீ. அதத்தான் திரும்ப சொல்லுன்னாரா? ஐயோ, நான் உங்க மொழிய புரிஞ்சிக்காம நான் பாட்டுன்னு சொன்னதையே திரும்ப சொல்லி அவரை வேற கோவப்படுத்திட்டேன். மன்னிச்சுக்கோங்க ஐயா. சரிங்கய்யா சொல்லிடுறேங்கய்யா. ஐயா, இதுல என்ன இருக்குதுன்னு விரிச்சு காட்டு. விரிச்சு காட்டிட்டுமாங்கய்யா? அப்ப நான் சொன்னதையெல்லாம் கேட்டீங்களா? எல்லாம் கேட்டேன். சரிங்க. அப்ப நான் திரும்ப சொல்ல தேவையில்லை. உங்களை திரும்பி பார்த்து திரும்ப சொல்ல தேவையில்லை. சரிங்கய்யா. ஐயா, இதுல ஐயா சாதாரண விஷயம் இல்லையா, இதுல பயங்கரமான விஷயம் இருக்குது. ஆமா, எங்க தாத்தாவோடைய பழைய பொருளாட்டுக்குது. இத நானு பெட்டியில என்னடா வேஸ்டா இருக்குது அப்படின்னுட்டு தூக்கி வெளியில எடுத்து போட்டேங்கய்யா. போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப பெட்டி திறந்து பாக்குறேன், இந்த பொருள் திரும்ப என் பெட்டிக்குள்ளேயே வந்துருச்சுங்கய்யா. அப்படின்னா இதுல ஏதோ மாய சக்தி இருக்குது அப்படின்னு தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தங்க. சரி, நல்லது. எங்க குருநாதருடைய மனசு இதுக்குள்ள உள்ள பூந்துருக்கும். என்ன ஏதுங்கிறத எங்கிட்டையும் சொல்லி போடுவோம் என் மனசுல. நீங்க வெறிச்சு மட்டும் காட்டு. சரிங்க, நன்றிங்கய்யா. விரிச்சு காட்டுறீங்கய்யா. பயங்கரமான பொருளுங்கய்யா, பார்க்க மதிக்க முடியாத பொருளுங்கய்யா. பாருங்கய்யா அந்த பொருளை. தேங்காய் தொட்டிங்கய்யா. இதுதானா? தேங்காய் தொட்டிங்கய்யா. அதனாலதான் எங்க குருநாதர் வந்து மௌனமா இருந்திருக்காரு. ஐயா, இது சாதாரணமா நினைக்காதீங்க, இது பயங்கரமான பொருள். விளக்கம் சொல்லட்டுமா? சொல்லு பார்க்கலாம். ஐயா, என்னுடைய தாத்தாவோடைய இரும்பு பெட்டியில இதை நான் பார்த்தேன். என்னடா இது, ஏதோ அழுக்கு படிஞ்ச தொட்டி, இதெல்லாம் இந்த உடஞ்சு வேற போயிருக்குது. இத போய் தாத்தா வந்து இந்த பழம் பெட்டியில எதுக்குள்ள வச்சிருக்கிறாரு அப்படின்னுட்டு நானு தூக்கி காட்டு பக்கம் தூக்கி போட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து தாத்தா பெட்டியை வேற ஒரு விஷயத்துக்காக ஓபன் பண்ணி பார்த்தேன் பாருங்க. அப்ப இந்த தொட்டி என்னுடைய தாத்தா பெட்டிக்குள்ள திரும்ப வந்துருச்சு. இது என்ன நடந்திருக்கும்னா, உங்க அப்பா அம்மா கொண்டாந்து மறுபடியும் வச்சிருக்கலாம்ல. நான் கேட்டேனே, ஏன்பா இந்த தொட்டிய, இந்த தேங்காய் தொட்டிய எதுக்கு கொண்டு வந்து திரும்ப நம்மளுடைய தாத்தாவுடைய பெட்டியிலேயே போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். நாங்க எங்கப்பா கொண்டு வந்து போட்டோம், அதெல்லாம் நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு என்கிட்ட கோபமா சொல்லிட்டாங்க. அப்படியா? அப்படின்னா இது திரும்ப வந்து பெட்டிக்குள்ள வந்திருக்கும் போல மாயமா அப்படின்ட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, இத கொண்டு போய் திரும்ப காட்டுக்குள்ள வச்சுட்டு பெட்டியை நல்லா போட்டு பூட்டிட்டேன். ஒரு நாள் கழிச்சு வந்து பாக்குறேன், இந்த தொட்டி திரும்ப இதே மாதிரி இப்படி மூடி கிடக்குது. அப்படியா? தாத்தா பெட்டிக்குள்ளே திரும்ப கிடக்குது. இது ஏதோ கண்கட்டி வித்தை இருக்குது. இப்ப பாருங்க, நான் ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க, இந்த தொட்டி இப்படி சேர்ந்து இருக்குதா? ஆமா ஆமா. இப்ப பாருங்க, இப்ப தனியா பிரிச்சு இப்படி என்னுடைய ரெண்டு கையிலயும் ஒண்ணு வச்சுக்கிட்டேன்னா, இப்ப கொஞ்ச நேரம் அப்படியே பாத்துக்கிட்டே இருங்க. ஆமா, பாத்துக்கிட்டே இருக்கு. இப்ப பாருங்க, என்னுடைய வலது கையில இருக்கிற சின்ன தேங்காய் தொட்டி மறைஞ்சிரும் பாருங்க. பார்த்தீங்களா? மறைஞ்சிருச்சு. தொட்டி இல்லையே. இல்ல. ஆமா. இப்ப அந்த தொட்டி வரும். என்னப்பா கண்கட்டி வித்தை ஆகுது? இப்ப எப்படி வருதுன்னு பாருங்க. பார்த்தீங்களா? என்ன ஆச்சரியமா இருக்குது. பெரிய கண்கட்டி வித்தா.
இந்த மறைஞ்ச தொட்டி இப்போ இதுக்குள்ளேயே வந்து உட்காந்துக்கிச்சு பாத்தீங்களா? உட்காந்துக்கிச்சு. நானும் கண்குத்தி பாமா பாத்துக்கிட்டே இருக்கிறேன். அது வந்ததே தெரியல எனக்கு. பாத்தீங்களா? என் கண்ணையே கட்டி பிடிச்ச. ஆமா, அதனாலதான் சொல்றேன் வந்து இது ஏதோ மாயவித்த உள்ள ஒரு பயங்கரமான தொட்டின்னு சொல்ல வரேன். சரி, அதனால இது என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இது என்ன பண்ணும்னா எங்க குருநாதர் கையில கொடு. அப்படியா? அவர் கண்டுபிடிச்சு விடுவார். அப்படியா? அவர் மெய்ஞானி. ஐயா ஐயா அதங்கய்யா பரி. பறிச்சிட்டங்கய்யா. அப்படி இல்ல, பரினா கீழே பரின்னு அர்த்தம். கீழே பரி சூச்சமா. ஐயோ மன்னிச்சுக்கோங்கய்யா, நான் வேற அவர்கிட்ட இருந்து புடுங்கி கீழே இப்படி மண்ணு பறிக்கணுமா? பறிக்கணும். ஓஹோ, என்ன பண்றது? ஓகே ஓகே ஓகே, வையே வைக்கட்டுமா? வையே, அதை எடுத்து வை. இதை எடுத்து வைக்கணுமா? ஆமா, வச்சிட்டேன். இப்ப என்ன பண்ணும்? எடுத்து பிரிச்சு வை. ஓஹோ, பிரிச்சு வச்சுட்டங்கய்யா. ஆச்சரியமா இருக்குது. இப்ப மறையவே இல்லையே. மறையல. இப்ப அப்ப உங்க குருநாதர் சக்தி ஏதோ அவர்கிட்ட இருக்குது. அவருக்கு தெரியாத விஷயமே இல்ல. அப்படியா? இந்த மறையிற சக்தி இழந்துருச்சு இது. ஆமா. அப்ப இப்ப நான் இது என்ன சொல்லுது, என்ன விஷயம்னு எனக்கு ஏதாவது சொல்லி காட்ட முடியுமா? சொல்லுவார். அந்த ஞானத்துல சொல்லுவார். சரி, இப்ப நான் இதை வச்சிடுறேன். வச்சது. இப்ப என்ன பண்ணணும் ஐயா? என்ன பண்ணணுங்கய்யா? முனியப்பா, பூஜை ஆரம்பி. சரி சாமி, நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, நன்றிங்க நன்றிங்க. நாடிய பொருள் கைகூடும் ஆனமும் புகழுண்டாம் வீடியால் வலியதாகும் வேரங்க மாலை நோக்கும் நீடிய ரக்கர் சேனை நீருபட்டலியவாகை சூடியே சிலையராமன் தோல்வழி கூறுவேற்கு நன்மையும் செல்வமும் நாலு நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமோ மரணமு இன்றிடும் தீருமே இன்மையே ராமாவென்ற இரண்டெழுத்தாலே ஸ்ரீ ராம ராம ராமேஜி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்தல்யம் ராம ராம வரானனே. உன்னுடைய முன்னோர்கள் நிலத்துல ஏதோ ஒரு பொருளை அபகரிச்சு புதைச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நீ என்ன பண்றனா? சரிங்க சாமி. நீ அங்க போய் அந்த இடத்துல ஏதாவது வித்தியாசமா இருக்குதான்னு தேடி பாரு. அந்த இடத்த வித்தியாசமா தெரியுதா நீ அந்த இடத்துல நோண்டி பாரு. சரிங்கம்மா. சரிங்க சாமி, கிளம்பு. சரிங்க சாமி, கிளம்புறேன். அந்த முன்னோர்கள் புதைச்சு வச்சிருக்கலாங்களா இல்ல வேற யாராவது? வேற யாரும் அபகரிச்சு உங்க நிலத்திலேயே புதைச்சு வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா. சரிங்க சாமி. சரிங்க சாமி, கிளம்பு. கிளம்புறேன் சாமி. கிளம்பு. கிளம்புறேன் சாமி. கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேங்கய்யா. கிளம்பு. சரிங்கய்யா. கிளம்பிட்டேன்னு சொல்லிவிட்டு இன்னும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற? இல்ல, நான் உங்களுக்கு பதில் சொல்லணுமேன்னு சொன்னேன். நான் போயிட்டு வரேங்கய்யா. கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேங்கய்யா. கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே பதில் சொல்லிட்டு இருக்கிற? இல்லைங்கய்யா, நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லணுமேன்னு மரியாதைக்கு சொன்னேன். நான் கிளம்பிட்டேன். உண்மையிலே கிளம்புறேங்கய்யா. போயிட்டு வரேங்கய்யா. போயிட்டியா? என்ன பதில் சொல்றதா இல்லையான்னு தெரியலையே. போயிட்டியா? போயிட்டேங்கய்யா. போயிட்டேன்னு இங்கே பேசிட்டு இருக்கிற? கிளம்பிட்டியா? போயிட்டேன்னு இங்கே இருக்கிற?
3 9 10 ஏதாவது வித்தியாசமான இடமா உனக்கு தோணுச்சுன்னா அந்த இடத்த தோண்டுன்னு சாமியார் சொன்னார். நம்ம காட்டில் இது வரைக்கும் நம்ம என்ன வித்தியாசமாக பார்க்குறோம்? இது வரைக்கும் நம்ம காட்டில் எதுவும் நம்ம வித்தியாசமாக பார்த்ததில்லையே. இப்போ அதே கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா ஏதாவது வித்தியாசம் தெரியும். என்ன தெரியுது? இந்த செடியை சுற்றி கல் இருக்குது. இது நாம் வச்சோமா? வைக்கலையே. சரி பார்ப்போம், இந்த இடத்த தோண்டி பார்ப்போம். இந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த இடத்த தோண்டி பார்க்கலாம். இதுதான் இப்போதைக்கு நமக்கு வித்தியாசமாக தெரியுது. ஓகே, எங்க போய் ஒளிஞ்சீங்களா? எப்பா நடா அப்படி பொலையா கிடக்குதுப்பா. நம்ம இந்த கல்லை இப்படி வைக்கவே இல்லையே. யார் வச்சிருப்பா இந்த செடியை சுற்றி? சரி, நம்ம அங்கே தான் அதிகமாக வேலை பார்ப்போம். இங்கே வேலை பார்க்கறதுனால தெரியல. இந்த கல்லை ஒவ்வொன்றா எடுத்து இப்படி வச்சுட்டு அந்த இடத்த தோண்டுவோம். எடுத்து வைப்போம். என்னது என்னமோ அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. சரி, யாரோ ஆகி போகிறாங்க போல. சரி, அடுத்த கல்லை எடுப்போம். எவன்டாவா நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து சொறிகிறது? ஏய் தம்பி, நீ என்ன இங்கே பண்ணுற? எடுத்த கல்லை அங்கே வைக்கிறதா? அதெல்லாம் முடியாது. நான் ஒரு முக்கியமான வேலைக்காக இந்த கல்லை எடுத்து இங்கே வைக்கிறேன். நான் அதை தோண்டி உள்ள ஒரு முக்கியமான புதையில் எடுக்க போகிறேன். போ அந்த பக்கம். என்ன தம்பி குரல ஒசத்தி பேசுற? யாரு நீ? ஐயோ அப்படியா? ஓ
சாமியார் சொன்னது இந்த கேரக்டர் தானா? இப்ப என்ன இந்த குட்டி பையனோட உடம்புல ஆவியா பூந்து வந்திருக்கிறியா? ஆவியா கீவியா எடுத்து வைடான்றல. எடுத்து வைக்க முடியாதுன்னா என்ன பண்ணுவ? எடுத்து வைக்க முடியாதுன்னா ஒரு ரத்த உறிஞ்சி குடிச்சிருவேன் பாத்துக்கோ. என்னப்பா இப்படி கிளம்பிட்டீங்க? இரு, இந்த கல்லை எடுத்து திரும்ப வைக்கணுமா? வைடா. அதை வச்சிடுறேன். வச்சுட்டேன். அந்த பையன் இருக்கட்டும். இதை வச்சுட்டேங்க. என்னது ஒரே மாயமா இருக்குது. பின்னாடி ஆளை காணுமே. என்னடா அது? என்னடா இது? நான் கொஞ்ச நேரமா எனக்கு என்னமோ மூளையே வேலை செய்யல. கொஞ்ச நேரமா என்னமோ ஞாபகமே இல்லை. எங்கடா இருக்கு? நம்ம போய் கண்டுபிடிப்போம். என்னடா அது மாயமா இருக்குது? அப்ப சாமியார் சொன்ன மாதிரி நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வாழ்ந்த வேற யாரோட ஆவியோ இந்த இடத்துல இருக்கிற பொருளை பாதுகாத்துட்டு இருக்குதாட்டக்குது. அதனால தான் குட்டி பசங்களோட உடம்புக்குள்ள பூந்து அந்த ஆவி இங்க வந்திருக்குது. இதை நம்ம இப்போ எடுத்தோம்னா நமக்கு டேஞ்சர். நம்ம சாமியாருக்கு ஃபோன் பண்ணி விவரம் கேட்போம். அதுதான் கரெக்டு. ஏன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை போல தெரியுது. தம்பி, ஏதாவது வித்தியாசமான விஷயம் கிடைச்சதா உன் நிலத்துல? சாமியார் ஐயா, நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய காட்டுக்கு நான் வந்தேன். ஒரு வித்தியாசமான இடத்த பார்த்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அப்படி பார்த்ததில்ல. ஒரு சாதாரண செடி தான். அந்த செடியை சுற்றி கல்லெல்லாம் அடிக்கிருந்தது. நான் இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததில்ல. அதனால் சரி அதை தோண்டலான்னு அந்த கல்லெல்லாம் எடுத்து அப்படி வெளியில் வச்சேன் பாருங்க. திடீர்னு இந்த சிவகாசி பையன், குட்டி பையன் இருக்கிறான்ல, அந்த பையன் என் பின்னாடி நிற்கிறான். ஆமாங்கய்யா. என்னடான்னு கேட்டா, என் முன்னோர்களோட வாழ்ந்த யாரோ ஒரு கேரக்டரான் ஆவியாக வந்திருக்கிறாராம். இந்த கல்லை எடுத்து திரும்ப அங்கேயே வைக்கலன்னா என் ரத்தத்தை குடிச்சிருவேன்னு மிரட்டினாரா. அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த கல்லை திரும்ப எடுத்து வச்சுட்டு திரும்பினா பையனை காணோம், மறைஞ்சிட்டான். ஆமாம். ஐயோ, அப்படியா? ஆமாங்கய்யா. அதில் ஏதோ அரிய சக்தி இருக்குது. நீ என்ன பண்ணுறனா, நீ அந்த இடத்த தோண்டு. நான் இங்கே இந்த நாகாத்மாவுக்கு நான் அற்புதமான ஒரு பூசை ஒன்று பண்ணிடுறேன். சரிங்க, சகலமும் கிடைக்கும். சரிங்கய்யா. அப்போ நான் தொடர்ந்து நான் பண்ண வேண்டியதை பண்ணட்டுமாங்கய்யா? தாராளமாக பண்ணு. சரிங்கய்யா. நீங்கள் சிறப்பு பூஜை பண்ணுங்க. நான் திரும்ப அந்த கல்லை எடுத்து வைக்கிறேன். சரி, பயப்படாமல் வைக்கிறேங்கய்யா. பயப்படாமல் வைக்கிறேங்கய்யா. உன் கூட இருப்பேன். சரிங்கய்யா. ரைட். சரிங்கய்யா. நீங்கள் சொல்கிற மாதிரியே தைரியமாக திரும்பவும் கல்லை எடுத்து வச்சுட்டு குழியை தோண்டி பார்க்குறேங்கய்யா. இப்போ என்ன நடக்குதோ அதை உங்ககிட்ட சொல்கிறேங்கய்யா. சரிங்கய்யா. போய் ஒளிஞ்சானுங்களோ இந்த பத்தங்களை வச்சுட்டு. கண்டுபிடிச்சிட்டேன். வெளியே வாடா வெளியே. இல்ல
வா வா எங்க போய் ஒளிச்சிட்டு இருக்கற அடிக்கு கண்டுபிடிக்க முடியாது நினைச்சிட்டு இருக்கற என் மூளை இன்டெலிஜென்ட் மூளடா வாடா டேய் இன்னும் மீதி 2 பேரை கண்டுபிடிக்கணும் வா அவங்க 2 பேர் எங்க போயிட்டாங்க சரி எல்லாத்துக்கும் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆகும் அவனாவது பின்னாடி வந்து நிற்க போகிறான். கல்லை எடுப்போம், திரும்ப எடுத்து வைப்போம். எடுத்து இப்படி வைப்போம். எவனாவது பின்னாடி வரானான்னு பார்ப்போம். எவனும் வரல. அடுத்த கல்லை எடுப்போம். அடுத்த கல்லை எடுத்து வைப்போம். வரல, எவனும் வரல. யாரையும் காணோம். யாரையுமே காணோம். தைரியமாக கல்லை எடுத்து வைப்போம். அடுத்த கல்லை எடுத்து வைப்போம். தைரியமாக செயல்படுவோம். அடுத்த கல்லை எடுத்து வைப்பான் தைரியமா. தம்பி, ஹலோ, ஒரு ஆளா போனா இப்ப 2 பேரா வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்? நான் அந்த பக்கம் போனவன அந்த பக்கம் கல் எடுத்து வச்சிட்டா. ஆமா. பாத்தியாப்பா? ஐயோ தம்பி தம்பி, இருப்பா இருப்பா இருப்பா. கல் எடுத்து வைக்கல, ரத்தத்தை மடக்கு மடக்கு குடிச்சு விடுவேன். சத்தி அப்படி பிச்சு 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 பிச்சுடும். அப்படியே கல்லடி நோண்டி முள்ளிக்கு விடுவேன். ஐயோ அந்த மண்டக்குது இல்ல, ஆமா, அப்படி பிச்சு ஒரே குத்து அப்படியே மூளை அப்படியே பித்திட்டு வந்து அப்படியே நக்கி விடுவேன். அப்படியே மூளை நக்கி விடுவீங்களா? ஐயோ, என்ன கண்ணை முழுங்குற மூளை நக்கிறேன்றீங்களே. பயங்கரமான பேய்களா இருக்கிறீங்களே இப்ப 2 பேரும். ஒரு குட்டி உடம்புல எத்தனை பேய் பார்த்தா வந்து 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 என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுவீங்க. சரி, இப்போ என்ன, நான் கல்லை எடுத்து வைக்கணுமா? கல்லை எடுத்து வைக்கணும். பரவாயில்ல, பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா சிரிச்சுக்கிட்டே ஆவிங்கெல்லாம் பேசுறீங்கப்பா. பரவாயில்லப்பா. இப்போ என்ன, கல் எடுத்து வைக்கணுமா? இல்லை, வைக்கிறேன் வைக்கிறேன். நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா. இதா பாருப்பா, வச்சுட்டம்பா. வச்சுட்டம்பா. இப்போ என்னப்பா, போகிறீங்களா இல்லையாப்பா? அந்த பையன் இருக்கு, இன்னொரு தக்காளி எடுத்து வச்சு தெரிஞ்சா அப்படியே லெஃப்ட்ல ஒரு அரை, ரைட்ல ஒரு அரை, அப்படியே பரவாயில்ல. சந்தோஷமா பேசி சிரிச்சியா என்னை மிரட்டிட்டு போறீங்க. ரத்தத்தையும் குடிச்சு விடுவீங்க பாத்துக்க. இன்னொரு தக்க எடுத்து வச்சா அப்படியே அவ்வளவுதான், உசுறு இந்த இடத்துல இருக்காது. பயங்கரமான ஆவிங்களா இருக்குதே. இப்ப 2 பேர் வந்திருக்கிறாங்க. எத்தனை ஆவிங்க தான் இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, இது பயங்கரமான விஷயமா இருக்குதே. மூளையே வேலை செய்யலையே. என்னடா இது? நான் கொஞ்ச நேரமா மூளையே வேலை செய்யல. எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. நரகத்துக்கு போனாங்களா சொர்க்கத்துக்கு போனாங்களான்னு தெரியல. என்ன பண்ணலாம்? எங்கடா இருக்கிறீங்க? டேய், நாம ஒன்று பண்ணுவோம், திரும்பவும் சாமியாருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். ஐயோ, நம்மளாம் ஆவிக்கு பயப்பட மாட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் அழுகிற மாதிரி வருது எனக்கு. தம்பி, சொல்லு தம்பி. ஐயா ஐயா, ஒரு முக்கியமான விஷயங்கய்யா. திரும்ப கல் எடுத்து வச்சேனா, ஒரு கல்லுக்கு வரல, 2வது கல்லுக்கு வரல, 3வது கல் எடுக்கலான்னு நினைக்கும் போது இப்போ
2 பசங்க வந்து நிற்கிறாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, அந்த 2 பசங்களுக்குள்ளேயும் பேய்ங்க இருந்ததுங்க ஐயா. அந்த பேய்ங்க என் கண்ணை தோண்டி முழுங்கிருங்கம்மா. அப்புறம் ஒரு பேய் சொல்லுது என் சதையை பிச்சு தின்றுமா, என் மண்டைய பொழந்து மூளைய நக்கிருமா. அப்படிங்களா ஐயா? பயமாக தான் இருக்குது. இல்லைங்கய்யா, நான் பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டேன். பேய் வந்துச்சுன்னா பேயை அடித்து பாயிலே படுக்க போட்டுருவேன். இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. குட்டி பேய்ங்களா இருக்குது. பேய்களை அடிக்கிறேன்னு அடித்து பசங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு யோசிக்கிறேங்க ஐயா, வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? என்ன பண்றேன்னா அதுல ஏதோ மிகப்பெரிய சக்தி இருக்குது. சரிங்கய்யா. என் குருநாதர்கிட்ட கேட்டு நான் உனக்கு தகவல் சொல்றேன். சரிங்கய்யா. குருநாதரே, இது என்ன மகத்துவம் நீங்க தான் சொல்லணும். வட்ட பூஜை போடு, வட்ட பூஜையை பண்ணு. தம்பி, நீ என்ன பண்றன்னா? சரிங்கய்யா. நீ அந்த இடத்துல சரிங்கய்யா உன் வேலையை நீ கவனி. சரிங்கய்யா. என் குருநாதர் எனக்கு சொல்லியிருக்காரு. சரிங்கய்யா. ஒரு பூசை செய்ய சொல்லி. நான் அந்த வட்ட பூசையை நான் செய்யறேன். சரிங்கய்யா. அது உனக்கு அரிய பொருள் உனக்கு கிடைச்சிடும். சரிங்கய்யா. எல்லாம் உனக்கு துணையா நான் இருக்கிறேன். சரிங்கய்யா. ஓகேவா? சரிங்கய்யா. நீ உன் வேலையை பாரு. சரிங்கய்யா. சரிங்கய்யா. நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்லை எடுத்து வைக்கிறேங்கய்யா. சரிங்கய்யா. சாமியார் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சு தைரியமாக தோண்டி பார்ப்போம். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் அவுட் ஆகி போயிட்டேன். சிவகாசி வந்து ஐஸ் அடிச்சுட்டுருங்க. உங்கள்ட்ட மித்த நானுங்கிறேன். என்கிட்டயும் உங்க ஆளத்தனத்தை காட்டுங்க. இப்ப பாரு பாரு, என்ன 2 நிமிஷத்துல கண்டுபிடிக்கணும் பாருங்க. டே அடி உங்களை தலைகளை ஃபர்ஸ்ட் சரிங்க. அவங்களை போட கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிச்சுட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். வாடா வாடா வெளியே. டே 2வது சூசரம் வாடா வெளியே. வாடா வெளியே. கல்லு பின்னாடி வந்துட்டே கண்டுபிடிக்க நினைச்சிருக்கியா? யாருக்கிட்ட என்ன அருள்விஜய் வரணும் தான் பாக்கி அவனையும் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்க அருணே, நாங்க 2 பேரும் அவுட் ஆகி போயிட்டோம். நீ ஒருத்தர் வந்து ஐஸ் அடிச்சுடுறா. சிவகாசியா ப்ளீஸ்ரா, இன்னும் நிமிஷம் இருக்கிறங்க. இன்னும் ஒருத்தர் அவனையும் எங்க கை விட்டுறாத, கை விட்டுறாத. அருணே, 2 பேரும் அவுட் ஆகி போயிட்டீங்க. நீ தான்
அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்ல. அடேங்க அப்பா கட்டு புடிச்சிட்டே ஆளு எங்க அப்பா வாடா நாங்கலாம் யாரு வாங்க. ஆதிபராசக்தி அங்காள சித்த மயில சிம்மத்திலே அறிவா தாயே புவனேஸ்வரி மகேஸ்வரி மந்தாகனி மகமாயி பகவதி பார்வதியே சித்த மயில சிம்மத்திலே என்னன்னாலும் பரவாயில்ல. காத்து மழை வேற ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து விளையாடலாம்டா வாடா. வேற கேம் விளையாடலாம்டா. வேற கேம் விளையாடலாம். யாரும் வரல. 3 ஆஹா. அப்ப அங்க செய்யற மந்திரம் ஒர்க் அவுட் ஆகுது போல தெரியுது. எந்த பேயும் வரல. ஓகே. இருப்பா இருங்க 1 2 சமாளிச்சேன். இப்ப 4 பேரா நிக்கிறீங்களே. ஐயோ எத்தனை ஆவிங்கயா சுத்திட்டு இருக்கிறீங்க? வா வா தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதிபராசக்தி அங்காள சித்தமயில சிம்மத்திலே அறிவா தாயே புவனேஸ்வரி மகேஸ்வரி மந்தாகனி மகமாயி பகவதி பார்வதி சித்தமயில சிம்மத்திலே அறிவா தாயே புவனேஸ்வரி மகா. இப்ப என்ன பண்ணோம்? இருப்பா நல்லா சிரிச்சுக்கிட்டே என்னை மிரட்டுறீங்கப்பா. பரவாயில்லப்பா, நல்லா சிரிக்கிற பேயா இருக்கிறீங்க எல்லாரும். சரி வச்சிடறேன் தம்பி, வச்சிடறேன். ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி நாகாத்தம்மா தாயே வா 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 புவனேஸ்வரி வா வா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. அங்க மந்திரம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகுதா போதும். என்ன ஆனாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் எடுத்து வைப்போம், என்ன ஆனாலும் சரி. ஏங்க இடையிலேயே மறைஞ்சிருச்சுன்னா அப்போ அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு தான் இங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. இந்த பாரு, இவ்வளோ கல் எடுத்து வைக்கிறோம், எந்த பேயுமே வரலையே. என்னானாலும் பரவாயில்ல, நம்ம ரத்தத்தை கட்டிச்சு குட்டிச்சு கொதறினாலும் பரவாயில்ல, நம்ம தாத்தாவுடைய பொருளை எடுத்தே ஆகணும்.
என்ன தாத்தா நாங்க இங்க இருக்கிறோங்க. டேய் நான் ஒரு பூசை ஒண்ணு பண்ணேன்டா, அதுக்காக நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க போய் இன்னொரு போய் விளையாடுங்க போங்க. போய் விளையாடுங்க. எடுத்து கொடுங்க. தேங்காய் கொடுக்குறேன், சாப்பிட்டுக்கிட்டே போவீங்க. தேங்காய் கொடுக்குறேன். இந்த சாமி நீங்க இப்ப 2 பசங்களுக்கு கொடுங்க. இங்கடா பழம், ஆளுக்கு ஒரு பழம் எடுத்துக்காங்க. தேங்காய் எல்லாம் உடைச்சி சாப்பிடுங்க. போய் எங்கெல்லாம் விளையாடுங்க, சாப்பிட்டுக்கிட்டு விளையாடுங்க போங்க. ஏதோ வித்தியாசமான பொருள் சத்தம் கேட்குது. வெப்பம் சாமியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஐயா, சாமியார் ஐயா, ஒரு நல்ல செய்தி. சொல்லு தம்பி. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிங்கயா. சரி சரி. எங்க தாத்தாவுடைய ஒரு நகை கிடைச்சிருக்கு, என் ஆயாவுடைய நகை. இதை பற்றி எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மாடலில் இருக்கும்னு. அது கிடச்சிருக்குங்கய்யா. அருமை 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 ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்களை வந்து ஆசிரமத்தில் சந்தித்து உங்களுக்கு சன்மானம் கொடுக்குறேங்கய்யா. குருநாதர் ஐயாவையும் சந்திக்கிறேன். சரி. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். ஓகே. உங்களுக்கு தேவையான சன்மானம் என்னவோ அதை கொடுத்துட்றேங்கய்யா. சரி தம்பி. சரிங்கய்யா. சாமி, பூசை நல்லபடியா முடிச்சிட்டோம். சரி, நம்ம ஆசிரமத்துக்கு போலாம் சாமி. ரைட்டு போலாம். சரி சாமி. ஓம் நமச்சிவாய. 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 பூமி தாயே, ஆகாச வேணியே, அங்காள ஈஸ்வரி அம்மா, பட்டமாரி தாயே, மகமாயி, ஊர் மாறி, உத்தண்டக்காளி, ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவே சரணம், குருநாதா சரணம், குருவே போற்றி, குருநாதா போற்றி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நம்ம ஆயாவுடைய நகை தான் இந்த மாடலை. நம்ம அம்மா நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை போய் அம்மாக்கிட்டையும் அப்பாட்டையும் கொடுத்துடணும். சாமியாருக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஃபீஸு கொடுத்துடணும்.